இன்னைக்கு திவாகர் எலிமினேட் ஆயிருப்பாரு. திவாகரோட கார்டு காமிச்ச உடனே பார்வதி வந்து ரைட் சைடில் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இமோஷனல் ஆகி பயங்கரமாக அழுதுருப்பாங்க. ஆனால் கானா வினோத்தும் வந்து திவாகருக்கும் எப்போவுமே சண்டை தான் இருந்திருக்கும். ஆனால் பட் ஸ்டில் அவர் இன்னைக்கு உண்மையிலே இமோஷனல் ஆகிட்டாரு. அவரோட ஃபேஸில் எந்த நடிப்புமே இல்லாத அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா திவாகர் எலிமினேட் ஆகி ஸ்டேஜுக்கு வந்து பேசுவார். பேசும்போது கானா வினோத் வந்து மன்னிப்பு கேட்பாரு. ஏதாவது தப்பாக இருந்திருந்தால் மன்னிச்சுக்கோயா அப்படின்னு. ஏற்கனவே ஒரு பாட்டு வேறு பாடியிருப்பார் எக்ஸிட் அப்போ. வாட்டர்மெலனுக்காக வாட்டர்மெலன் ஸ்டார் யாருன்னு கேட்டான்னு சொல்லி ஒரு பாட்டும் பாடியிருப்பார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இருந்துட்டு சொல்லியிருப்பார், ஏதாவது சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கையா, அது அப்போ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நீ வெளியில் போய் நிறைய நல்ல படம் நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருப்பார். அவ்வளோ ரைவல் அவ்வளோ சண்டையெல்லாம் இருந்தால் கூட கானா வினோத் வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நான் கானா வினோத்திட்ட பார்த்துருக்கேன். இதே மாதிரி நான் கமருதீன்கிட்டையும் பார்த்துருக்கேன். நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வந்து ரொம்ப ஹியூமனிட்டியோடு பண்ணுவாங்க. நிறைய சின்ன சின்ன அட்வைஸஸும் அந்த மாதிரி கானா வினோத் பண்ணுவார். ஸோ எவ்வளோ சண்டை இருந்தால் கூட அவரை வந்து அப்படி ஒரு வன்மமே இல்லாமல் விளையாடுறாரு இந்த கேமை கானா வினோத். ஸோ அதனால தான் அவரை நிறைய மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு நிறைய ஓட்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.